தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சோ மச். ரொம்ப அழகான ஒரு கோவிலை பத்தி சொல்லியிருக்கீங்க. யார் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க? இப்ப மேடம் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு மறுபடியும் அந்த ஞாபகம் எல்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த கோயிலுக்கு போகும்போது நான் நினைச்சது வந்து இந்த கோயிலோட பிரம்மாண்டம். ஏன்னா நம்ம ஹைட்டா இருக்க கோவில், அதாவது டாலஸ்ட் கோவில் பத்தி அப்படியே பிரம்மாண்டமா பேசுவோம். இந்த கோவில் மேடம் சொன்னப்பல அப்படியே டிஃப்ரெண்ட் டயர்ஸ்ல அப்படியே போயிட்டே இருக்கும். அவ்வளவு பெரிய கோவில். அண்ட் இதுல நான் ரொம்ப பிடிச்சி ஆசைப்பட்டு பார்த்தது வந்து அகிலான்ற அந்த யானைய. ரொம்ப கியூட்டா இருந்தது. யாருக்காவது இந்த கோவிலை பத்தி சொல்லணும்னா யூ கேன் ஷேர். திருவானைக்காவல் பத்தி யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா பண்ணலாம். எத்தனை பேர் போயிருக்கீங்க? ஏற்கனவே நீங்க மெசேஜ் பண்ணிருக்கீங்க சில பேரு, நான் போயிருக்கேன்ட்டு. இந்திரா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எத்தனை பேருக்கு? எஸ் சந்திரா. இந்திரான்னு சந்திரா வரா. அன்மியூட் பண்ணிட்டு பேசு. நீங்க சிவனியே பக்கத்துல வச்சிருந்தா கூட அன்மியூட் பண்ணதான் ஜூம்ல பேச முடியும். அவங்க ஃப்ரீஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எனிபடி எல்ஸ்? வேற யாருக்காவது ஷேர் பண்ணணுமா? விமலா மேடமும் போயிருக்கேன்னு சொன்னாங்க. விமலா மேடம் போயிருக்காங்களா? ஓகே, சொல்லலாம் மேடம். நீங்க அன்மியூட். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் வந்து, அவர் ஒரு பிரகாரத்தை வந்து சிவபெருமான் வந்து கூலி கொடுத்து அந்த விபூதியை வந்து கூலியா தருவார். அந்த பிரகாரத்தை நீங்க கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எந்த அளவுக்கு வேலை பண்ணாங்களோ அந்த அளவுக்கு அந்த விபூதி வந்து தங்கமா மாறி. ஆக்சுவலி இங்க வந்து இந்த குபேரலிங்கம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் மேம். அந்த பிரகாரம் சுத்தி முடிச்சிட்டு வர்றப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சேட்டையா அதெல்லாமே கொஞ்சம் எடுக்கிறது உண்டு. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப இருக்கிறது திருச்சி திருவானைக்காவல் கோவில் சொல்லுவோம், ஒன் ஆஃப் த ஸ்தலம். இந்த இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ள மூலவர் ஜம்புகேஸ்வரன் இருக்காரு. அவருக்கு கீழே எப்பவுமே நீர் கசிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. அதாவது காவிரி வற்றிய காலங்களில் கூட இந்த நீர் கசிவு நிற்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இதோட பெருமை, இதோடைய முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. இந்த ஸ்தல புராணம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது வேரியஸ் விஷயங்கள் இருக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒன்று வந்து இந்த கோவிலை கட்டின கோச்செங்கோடன். இவர் வந்து இது முன்னாடி காலத்தில் இது ஒரு காடாக இருந்ததாகவும் ஜம்பு வனமாக இருந்ததாகவும், அப்போ வந்து சிவகணங்கள் 2 தான் பெற்ற சாபத்தினால இங்கே யானையாகவும் சிலந்தியாகவும் வாழ்ந்து வந்ததாக சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற சிவலிங்கத்துக்கு யானை என்ன பண்ணுமா, நீர்நிலையிலேருந்து தண்ணியும் பூக்களும் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணி பூ வைக்குமா. இந்த சிலந்தி என்ன பண்ணுமா, மேலே வெயிலெலாம் படாத வழிக்கு அதோட வலையை வந்து பின்னி வைக்குமா, தூசிலாம் படக்கூடாது அப்படின்ட்டு. இந்த யானை வந்து பார்க்கும்போது என்ன இந்த சிலந்தி எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து தூசி பண்ணிகிட்டே இருக்கேன்ட்டு அந்த சிலந்தி வலையெல்லாம் எடுத்து போடுவான். இது டெய்லி நடக்கிற விஷயமாக தான். கோவப்பட்ட சிலந்தி என்ன பண்ணுச்சா, இரு என்ன பண்ணுறேன் பாருன்னு அதோடைய யானையோட துதிக்கைக்குள்ளே போயிட்டு அதை வந்து சாகுற அளவுக்கு 2 பேருக்கும் சண்டை வந்து 2மே இறந்து போகுது. ஸோ இதை பார்த்த சிவபெருமான் அவங்களுடைய பக்தியில் மெச்சு போய் அவங்களுக்கு காட்சி கொடுத்தார். அதாவது யானையை வந்து பூதகணங்களுடைய தலைவராக்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிலந்தி வந்து அடுத்த ஜென்மத்தில் பிறந்தது தான் இந்த கோச்செங்கோச்சோழனாக பிறந்திருக்காங்க. இவருக்கு போன ஜென்ம வாசனை இருந்ததுனாலேயே யானை புகாத அளவுக்கு தான் அவர் வந்து இந்த கோவிலெல்லாம், அதாவது அந்த மூலவரோட சந்நிதியை கட்டியிருக்காரு. ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் இந்த சந்நிதி. இதெல்லாம் மாடக்கோவில்னு சொல்லுவாங்க. இந்த வகையில் அவர் கிட்டத்தட்ட 70 கோவில்களை கட்டியிருக்காரு. இந்த திருவானைக்காவல் கோவில் பெரிய கோவிலாக இருக்குது. அகிலாண்டேஸ்வரி உடன் ஜம்புகேஸ்வரர். இங்கே இருக்கிற அகிலாண்டேஸ்வரி அம்மனும் ரொம்பவே பெருமைப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு முறை உலக நலனுக்காக சிவனுடைய தவத்தை கலைச்சதாகவும், அதனால கோவப்பட்டு சிவபெருமான் வந்து அவங்களுக்கு நீ உடனே ஒரு கோபமாக சொல்லுவாங்க, நீ போய் பூலோகத்துக்கு போ அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே வந்ததாகவும், இந்த வனத்தில் அவங்க ஒரு லிங்கத்தை செஞ்சுருக்காங்க. அது தண்ணீரால் ஆன லிங்கம். அதனாலேயே இது வந்து நீர் ஸ்தலமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து அதுக்கப்புறமா அவர் காட்சி கொடுத்து அவங்கள இங்கே இருக்கிற அகிலாண்டேஸ்வரியோடைய ஆலயமும் இது பக்கத்தில் தான் இருக்குது. இது 5 பிரகாரங்கள் கொண்ட கோவிலாக இருக்குது. உள்ளே இருக்க பிரகாரத்தில் தான் மூலவர் இறைவன் ஜம்புகேஸ்வரர் இருக்கார். இது மாதிரி நிறைய பெருமைகளை இந்த கோவிலுக்கு சொல்லிகிட்டே போகலாம். வந்து பாருங்கள் டைம் கிடைக்கும்போது. பதிகங்கள் பாடிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. யான் பெற்ற இன்பம் பெருகையும் பயிர். நன்றி. அப்படியே நீங்கள் கோவிலை காமிச்சிருங்க. இதோட ஆர்கிடெக்சர் ரொம்ப நல்லா இருக்குது.
ஓகே, தேங்க்யூ. அண்ட் மேடம், இதை நீங்க சொன்னதுனால இப்ப நான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்தேன். இந்த கோவிலை பத்தியான இந்த வீடியோ இதெல்லாம் நான் இன்னும் யூடியூப்ல அப்லோட் பண்ணல, அதுக்கான நேரம் கிடைக்கல. பட் நீங்க இப்ப சொன்ன உடனே எனக்கு மனசுல தோணுது, ஆனா இவ்வளவு தூரம் இவ்வளவு பெரிய கோவிலா இருந்தாலும் அதோடைய மூலவர் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப சின்ன இடத்துலதான் இருக்காரு. அதாவது அப்படிதான் நம்ம வச்சுதான் அந்த மூலவரை போய் பார்க்க முடியும். So thank you madam, thank you so much for saying so much about அதுவும் நீங்க ஆரம்பிச்சதே ஐம்பூதங்கள்ல ஒரு கோவில் ஆரம்பிச்சிருக்கீங்க. மிக்க நன்றி மேடம். இவ்வளவுதானா? இன்னும் ஒரு கோவில் நீங்க பேசணும்ல? இந்த ஒரு கோவில் தானே? இது இப்போதைக்கு இதான் வேணும், பேச டைம் இருந்தா அப்புறம் பேச. சரி, ஓகே, தேங்க்